ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கான்ஸ்டியூஷனில் ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது 25 பார்ட் இருக்குது. அதில் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, அதில் ஆர்டிக்கல் 1லேருந்து ஆர்டிக்கல் 4 வரைக்கும் இருக்குது. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் 1 பாருங்கள். த நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் அ யூனியன். நேமும் டெரிட்டரி ஆஃப் அ யூனியனும் ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் சொல்லுது. அதில் ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் கிளாஸ் 1 பாருங்கள். இந்தியா, தட் இஸ் பாரத், ஷால் பி த யூனியன் ஆஃப் ஸ்டேட். அதாவது இந்தியா ஒரு பேர், அப்புறம் பாரத்னு இன்னொரு பேர், 2 பேர் இருக்குது இந்தியாவுக்கு. ஷால் பி த யூனியன் ஆஃப் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. ஷால் பி த யூனியன் ஆஃப் ஸ்டேட்டுன்னும் போது எல்லா ஸ்டேட்டுமே ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு தான் இருக்கணும், பிரிஞ்சு போக முடியாது, எல்லாமே யூனியனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The states and the territory thereof shall be specified as a first schedule. ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலில் ஸ்டேட்ஸோட நேம்ஸ், டெரிட்டரிஸ் என்ன இருக்கோ, நம்ம இந்தியாவோட டெரிட்டரிஸ் என்ன இருக்கோ அதோட நேம்ஸில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் கிளாஸ் 2 சொல்லுது. கிளாஸ் 3ல் பாருங்கள். த டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஷால் கம்ப்ரைசஸ் ஆஃப். டெரிட்டரி ஆஃப் இந்தியாவில் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், த டெரிட்டரி ஆஃப் அ ஸ்டேட், நம்மளோட டெரிட்டரி. அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரி ஸ்பெசிஃபைடு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் யூனியன் டெரிட்டரிஸ். தென் சர்ச் அதர் டெரிட்டரிஸ் ஆஸ் மே பி அக்வயர்டு. அதாவது அக்வயர்டுன்னு சொல்லும்போது இன்னொரு கண்ட்ரியிலேருந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ரீஜன் அக்வயர் பண்ணி நம்ம இந்தியா கூட இணைச்சிக்கிறது தான் அக்வயர்டு டெரிட்டரி. அதுவும் டெரிட்டரி ஆஃப் இந்தியாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல். எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். த ஸ்டேட் do not have a rights to secede. In some federation, the union came together through an agreement. India is indestructible. No state can legally leave union. So union is permanent. யூனியன்ன்றது அவங்க ஜஸ்ட் எல்லாமே கம்பைன் பண்ணி மொத்தமாக யூனியனாக இருக்கிறது. எந்த ஸ்டேட்டும் ஜஸ்ட் லைக் தட்னு பிரிஞ்சு போக முடியாது. இட்ஸ் இன்டிஸ்ட்ரக்டபிள் சொல்கிறாங்க. ஆனால் சம் யூஎஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு இன்னொரு ஸ்டேட்டுக்கும் அக்ரிமெண்ட் இருக்கும். அந்த அக்ரிமெண்ட் படி தான் எல்லாருமே ஒன்றா இருப்பாங்க. ஆனால் இந்தியான்றது அதாவது மொத்தமாக ஒன்று, அதாவது ஒரு ஆப்பிள் மாதிரி, அது சும்மா பிரித்து இது பண்ண முடியாது, அது மொத்தமாக சேர்த்து ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஆர்டிகல் 1 ரிலேட்டடாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பாருங்கள். பெர்பாரி யூனியன் கேஸ் 1960. இதில் நேரு நூன் அக்ரிமெண்ட். நூன்ன்றவர் பாகிஸ்தானோட அப்போ பிரசிடெண்ட்டாக இருந்தவர். நேரு நம்ம பிரசிடெண்ட். இந்தியா அக்ரி டு ட்ரான்ஸ்ஃபர் அ பார்ட் ஆஃப் அ பெர்பாரி ஏரியா டு பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்கு வெஸ்ட் பெங்கால் ரீஜனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெர்பாரின்ற ஒரு ஒரு பர்டிகுலர் பார்ட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் என்ன இஷ்யூ வருதுன்னா, can the government of India transfer Indian territory to another country using executive power or article 3? எக்ஸிக்யூட்டிவ் பவர் மூலியமாகவோ ஆர்டிகல் 3 மூலியமாகவோ ஒரு நம்மளோட இந்தியன் டெரிட்டரியை மற்ற கண்ட்ரிக்கு கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கோர்ட். ஆன்சர் பாருங்கள். ஆர்டிகல் 3 allow parliament to create new state, alter boundary or change the name of a state within India. It does not allow India to give away its territory to a foreign country. Just like that ஃபாரின் கண்ட்ரிக்கு நம்ம ரீஜனை எடுத்து கொடுத்துட முடியாது. ஆர்டிகல் 3 படி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்க ஸ்டேட்டோட பவுண்ட்ரி ஆல்டர் பண்ணலாம், நேமை சேஞ்ச் பண்ணலாம், அப்புறம் நியூ ஸ்டேட் பிரித்து க்ரியேட் பண்ணலாம். மற்றபடி நம்மளோட ரீஜனை அப்படியே எடுத்து கொடுத்துட முடியாது. அப்படி கொடுக்கணும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பண்ணணும். கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அண்டர் ஆர்டிகல் 368 படி பண்ணோம் அப்படின்னா நம்ம இதை பாசிபிள் ஆகும் இன்னொரு கண்ட்ரிக்கு நம்மளோட டெரிட்டரியை கொடுக்கறதுக்கு. இது 9th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பண்ணாங்க. அந்த ஆக்ட் பண்ணி தான் இது கொடுத்தாங்க பெர்பாரி ரீஜனை. ஆர்டிகல் 2 பாருங்கள். அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட். அதாவது ஒரு நியூ ஸ்டேட்டை நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது. பார்லிமெண்ட் மே பை லா admit into a union or establish new state on such terms and conditions as think fit. நம்ம கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்லிமெண்ட்டே ஏதாவது ஒரு நியூ ஸ்டேட்ஸை நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கலாம்.
எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 1947க்கு முன்னாடி வந்து சிக்கிம் வந்து ஒரு இண்டிபெண்ட் கிங்டம், சோகியால் அந்த கிங்டம் கீழே தான் வந்து சிக்கிம் ரீஜன் இருந்தது. 1950 அப்போ பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் இந்தியா சிக்கிமும் வந்து ஒரு டெரிட்டரி ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ணிக்கிட்டாங்க. அதில் வந்து இந்தியா வந்து சிக்கிமுக்கு வந்து இந்தியன் ப்ரொடெக்டரேட் ஆகிடுச்சு. அதாவது டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து இந்தியா கண்ட்ரோல் பண்ணும். இன்டர்னல் ரூல்ஸ் எல்லாமே வந்து அந்த கிங்டம் பார்த்துக்கும். 1974 வந்து 35th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் வந்து சிக்கிம் வந்து அசோசியேட் ஸ்டேட்டாக வந்து இந்தியா கூட ஜாயின் ஆச்சு. 1975 வந்து ரெஃபரண்டம் வச்சாங்க. ரெஃபரண்டமில் வந்து பீப்புள்ஸ் கிட்ட கேட்குற மாதிரி இந்தியா கூட ஜாயின் பண்ணுறீங்களா இல்லை மொனார்ச்சியில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ஆர் said about to join in India. So that 36th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா வந்து 22nd ஸ்டேட்டாக வந்து சிக்கிம் வந்து இந்தியா கூட ஜாயின் ஆச்சு. ஆர்டிகல் 3 பார்த்திங்க அப்படின்னா, ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏரியா பவுண்ட்ரி ஆர் நேம் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட். ஒரு ஸ்டேட் வந்து நியூ ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணலாம், இல்லைனா வேறு ஒரு ஸ்டேட்டில் பவுண்ட்ரியில் இருக்க ஏரியா வந்து இன்னொரு ஸ்டேட்டோட ஜாயின் பண்ணலாம், இல்லைனா வந்து பவுண்ட்ரிஸை சேஞ்ச் பண்ணலாம், எக்ஸிஸ்டிங்காக ஏதாவது ஒரு நேம் இருக்குது அப்படின்னா அதை ரீநேம் பண்ணலாம். இது எல்லாமே பண்ணலாம். இப்போ பார்லிமெண்ட் மே பை லா form a new state by separations of territory from any state or by uniting two or more state or a part of state or by uniting any territory to a part of any state. அடுத்து ரெண்டாவது, increase the area of any state. எந்த ஸ்டேட்டோட ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணலாம், diminish the area of any state, alter the boundary and then alter the name of the state. எந்த ஸ்டேட்டோட நேம் வேணால் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு ப்ரொசீஜர் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க, கேரளான்ற பேர் கேரளம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, இந்த பில் கேன் பி இன்ட்ரடியூஸ் ஒன்லி வித் த பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, பிரசிடெண்ட்டோட ரெக்கமெண்டேஷன் இருக்கணும். ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தான் வந்து பில்லை பாஸ் பண்ண முடியும். இஃப் த பில் affect any state, the president refer it to the concerned state legislature for its view within a specific time. ஏதோ ஒரு ஸ்டேட்டை வந்து அதை அஃபெக்ட் பண்ணுது, கண்டிப்பாக ஸ்டேட் அஃபெக்ட் பண்ணும். ஸ்டேட் அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா பிரசிடெண்ட் வந்து இந்த பில்லை அந்த எந்த ஸ்டேட் அஃபெக்ட் ஆகுதோ அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு சென்ட் பண்ணுவார். ஒரு ஸ்பெசிஃபிக் டைம்குள்ளே அவங்க ரிப்ளை பண்ணணும். ஒரு வேளை இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஒப்பீனியன் ஒன்லி அட்வைசரி நாட் அ பைண்டிங். இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதாவது கேரளான்ற அந்த ஸ்டேட் வந்து அப்போஸ் பண்ணிடுது, வேணாம் எங்கள் பேர் சேஞ்ச் பண்ணக்கூடாது. பிரசிடெண்ட் கேட்க மாட்டார். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒப்பீனியன் கொடுக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம் வேணாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி அது வந்து நாட் பைண்டிங் வந்து பிரசிடெண்ட். ஸோ தட் பார்லிமெண்ட் வந்து பில்லை பாஸ் பண்ணிடுவாங்க ஸ்டேட்டோட பர்மிஷன்னாலும். இதை கீ பாயிண்ட்ஸ் பாருங்கள். பார்லிமெண்ட் ஹாஸ் எக்ஸ்க்ளூசிவ் பவர் அண்டர் ஆர்டிகல் 3. இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 3 படி பார்லிமெண்ட் ஹாவ் எக்ஸ்க்ளூசிவ் பவர் இன் திஸ் ஆர்டிகல் 3. ஸ்டேட் கன்சர்ன் இஸ் நாட் மேண்டட்டரி. ஸ்டேட்டோட கன்சர்னே நாட் மேண்டட்டரி. ஸோ தட் இந்த இடத்துல வந்து ஃபெடரேஷன் எஃபெக்ட் ஆகுது. ஃபெடரேஷன் இஸ் அ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் பவர் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சென்டர். இப்போ சென்டரே இந்த ஆர்டிகல் படி டாமினேட் பண்ணுதுன்னு போது ஃபெடரேஷன் வந்து எஃபெக்ட் ஆகும். திஸ் ரிஃப்ளெக்ட் இந்தியாஸ் குவாசி ஃபெட்ரல் சிஸ்டம். அதாவது சொன்னல partial federal, it's not completely a federal. The law is passed by simple majority in a parliament, not by article 368. அதாவது ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி மூலிமா வந்து இதை பாஸ் பண்ணிட முடியும். ஆர்டிகல் 368 தேவை கிடையாது. எக்ஸாம்பிள், கிரியேஷன் ஆஃப் தெலுங்கானா 2014 ஆந்திர பிரதேஷ்லேருந்து. ஆனால் வந்து ஆந்திர பிரதேஷ் வந்து தெலுங்கானா வேணான்னு சொன்னாங்க. அதை கேட்கல, தெலுங்கானா ஸ்டேட் க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியாக மாற்றினாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் யூனியன் டெரிட்டரியை மாற்றினாங்க. ஆனால் வந்து ஒரு ஸ்டேட்டை கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டேட்டுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஸ்டேட்டை கம்ப்ளீட்டாக வந்து ரெண்டாக பிரித்து
யூனியன் டெரிட்டரியை மாற்றலாம். ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு ஒரு ஸ்டேட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸ்டேட் ஷுட் பி எக்ஸிஸ்ட். ஃப்ரம் த ஸ்டேட் வி கேன் ஆல்டர் அந்த டிமிஷ் எனி ஏரியா பவுண்ட்ரி அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் ஸ்டேட்டே கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டு யூனியன் டெரிட்டரியை மாற்றுறது வந்து அது வந்து கரெக்டு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பார்லிமெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ன்றது அதை வந்து டெம்பரவரியாக தான் வந்து நாங்கள் யூனியன் டெரிட்டரியாக வச்சுருக்கோம், ஃப்யூச்சரில் வந்து ஸ்டேட் ஹுட் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பாருங்கள். பாபுலால் பரேட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே held that the state legislature opinion is only advisory. Parliament can reorganize state even if the state disagree. அதாவது எக்ஸ்க்ளூசிவ் பவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி வந்து ஆர்டிகல் 3 படி ஜஸ்ட் ஒரு அட்வைசரி ரோல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக கேரளான்ற பேர் கேரளம்னு மாற்றினாங்க. ஆர்டிகல் 4 பாருங்கள். எனி லா மேட் அண்டர் ஆர்டிகல் 2, that is admission or establishment of new state, or article 3 formations or alteration of state may also include. அதாவது ஆர்டிகல் 2 படி ஏதோ ஒரு நியூ ஸ்டேட்டை வந்து உள்ளே நம்ம அட்மிட் பண்ணுறோம், நியூ டெரிட்டரியை. ஆர்டிகல் 3 படி ஏதோ ஒன்று ஆல்ட்ரு பண்ணி வேறு ஒரு ஸ்டேட்டாக மாற்றி இல்லை யூனியன் டெரிட்டரியை மாற்றுறோம். அப்படி மாற்றும்போது ஸ்கெடியூல் 1 ஸ்கெடியூல் 4 வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸ்கெடியூல் 1 என்ன சொல்லியிருக்கு, லிஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி. அந்த என்னென்ன ஸ்டேட் இருக்குது, என்னென்ன யூனியன் டெரிட்டரி இருக்குன்ற நேம் வந்து ஷெடியூல் 1 இருக்குது. ஷெடியூல் 4 வந்து அந்த ஸ்டேட்டுக்கோ யூனியன் டெரிட்டரிக்கோ எவ்வளோ ராஜ்யசபா சீட் அலோகேட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து ஷெடியூல் 4 இருக்குது. இப்போ ஏதாவது ஒன்று இப்போ சேஞ்ச் பண்ணுறாங்க ஆர்டிகல் 2 ஆர்டிகல் 3 அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இதுலேயும் சேஞ்ச் ஆயிரும். இப்போ ஸ்கெடியூலை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா we must need Constitutional Amendment Act. Constitutional Amendment Act அண்டர் ஆர்டிகல் 368 படி வந்து நம்ம ஸ்கெடியூலை வந்து அமெண்ட் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு இந்த மாதிரி வந்து ஆர்டிகல் 2லேயும் ஆர்டிகல் 3லேயும் ஏதாவது சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கெடியூல் 1லேயும் ஸ்கெடியூல் 4லேயும் ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அதுக்கு வந்து நீங்கள் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 368 படி நீங்கள் வந்து ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெடியூல் 4ல் சொல்லணும். அதாவது இங்கே பண்ண சேஞ்ச் இங்கே ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.